திஸ் இஸ் ஐஷு. வெல்கம் டு யோகா பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஞான யோகா பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ராஜயோகா பற்றி பார்த்துருந்தோம். ஞான யோகானா என்னன்னா, ஞானானா நாலேஜ் ஆர் விஸ்டம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஞானானா என்ன? ஞானான்றது வந்து உடலையோ மனதையோ நம்ம பதவியாலேயோ ஒரு விஷயத்தை ஞானம் அட்டைன் பண்ண முடியாது. அறியாமல் எது விலக்கி அறிவை வந்து வளர்க்கணும். அதுதான் வந்து ஞான யோகாவோட மெயின் அட்டைன்னு சொல்கிறாங்க. உடல் சரி செய்யும், மனதை கட்டுப்படுத்தும் யோகா அறியாமையை விலற்றி அறிவை அகப்படுத்தும். இதுதான் வந்து ஞான யோகாவோட மோட்டிவாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து உபனிஷர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது உபனிஷர்கள்லாம் அவங்களும் ஒரு யோகிக்ஸ் தான். உபனிஷர்கள் வந்து அகம் பிரம்மாஸ்திரம், நான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தேடுற அமைதியோ, நீ தேடுற ஹாப்பினஸ்ஸோ, நீ தேடுற ஃப்ரீடமோ எல்லாமே உனக்குள்ளே தான் இருக்குது. அதை நீ தான் வந்து உன்னோட அறிவால் தேடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞான யோகாவில் சொல்லியிருக்காங்க. இந்த ஞான யோகா வந்து 3 மெயின் கோர்ஸ்னால உருவாயிருக்கு. அது என்னென்னா, நம்ம விவேகா 6 பில்லர்ஸ் இருக்குது. அந்த 6 பில்லர்ஸில் விவேகா, வைராகியா, சப்தம். அதாவது விவேகா பற்றி இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். விவேகானா பகுத்தறிவு செய்யப்படுவது, ஒரு விஷயத்தை பகுத்தறிவு பண்ணி வேறுபடுத்தி பார்ப்பது. இந்த விஷயத்தில் வந்து 3 விஷயம் இருக்குது. நம்மளோட லிசனிங், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மோக்ஷா. லிசனிங், ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு உபநிஷத்துல ஒரு விஷயத்த நல்லா காதில் ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். அடுத்து வந்து ரிஃப்ளெக்ஷன், அதை பற்றி யோசிக்கணும், டீப் திங்கிங். அதுக்கடுத்து வந்து அதை வந்து அட்டைன் பண்ணணும். நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மோக்ஷா, ஒரு ஃபைனல் கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். இந்த 3 ஸ்டெப் தான் சொல்லியிருக்காங்க. வைராகியம், பற்றின்மையாக இருக்காமல் ஒரு விஷயத்த ஒரு பற்றோட ஈடுபாட்டோட அறிஞ்சிக்கிட்டு செய்கிறது. இதுதான் சமம், அமைதியான நிதானம், கட்டுப்பாடு, விவேகத்துறவு, சமாதானம், நம்பிக்கை, மோட்சம். இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஞான யோகால அட்டைன் பண்ணால் நம்மளோட அறியாமையிலேருந்து அறிவு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே உனக்குள்ளே தான் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நீ கேட்டுக்கணும். நிறைய உனக்குள்ளே கொஷின் கேட்கும் போது தான் நீ க்ரூன் ஆகுவ, ஒரு விஷயத்துலையும் க்ரோ ஆகுவ. அதனால வந்து ஒவ்வொரு டைமும் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நிறையா யோசிங்க அப்படின்றது தான் அந்த ஞான யோகாவோட கான்செப்டே. ஸோ வந்து கரெக்டாக இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்னா, உங்களை பற்றி நிறையா யோசிங்க, மற்றவங்கள பற்றி ஃபுல்லாக வந்து டென்ஷன் ஆகிக்க வேணாம். ஞான யோகான்றது லைஃப்பில் வந்து நீங்களாக வச்சுக்கிற ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணுற விஷயத்துல நீங்கள் கற்றுக்கிறது. அதுவும் இல்லாத வந்து இந்த உலகத்தில் நம்ம நம்மளோட மைண்ட் செட் கூட ஒரு டைம் மாறிடும். பட் நம்ம கடந்து வந்த ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட விஷுவலைசேஷனாக நம்ம லைஃப்பில் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த விஷுவலைசேஷன் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஓகே பண்ணலாம், இது வேண்டான்றது வந்து நாலேஜ் வந்து டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குது. இது பண்ணால் இது கரெக்டாக இருக்கும், இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட் டைம் இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் அதுக்குமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் அதுக்கு சேட்னஸாக இருந்தாலுமே அதுக்குமே ஒரு விஷுவலைசேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். அந்த ஒரு விஷயம் வந்து வந்துட்டு மூவ் போயிட்டே இருக்கும். லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும். பட் நீ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த டைம் கரெக்டாக பண்ணுற. ஸோ அதுதான் அந்த ஞான யோகாவோட ஆக்சுவல் கான்செப்ட். அதை வந்து அவர் யோகிக்கில் வந்து அட்டைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் வைஸ்க்கு நான் சொல்லணும்னா, இங்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் விசுவலைசேஷன் மட்டும்தான் நம்ம லைஃப் அட்டைன் லாஸ்ட் வரைக்குமே வரும். ஏன்னா நீ ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை விசுவலைசேஸ் பண்ண மட்டும் தான் பார்க்க முடியும். நீ குழந்தையா இருந்தாலும் பெரியவனா வந்து குழந்தையா மாறவும் முடியாது. அவங்க அந்த விஷயத்துக்கு நீ ஃபேஸ் பண்ண முடியாது ரிப்பீட்டட் வெர்ஷனில் உன்னோட லைஃப்பில். அந்த விசுவலைசேஷன்ஸ் தான் அந்த மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் நீ வந்து பேலன்ஸ் பண்ணி லைஃப்பில் கொண்டு போகிற. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே மைண்டில் ஏற்றிக்கிட்டு எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் தைரியமாக இருங்க. ஸ்டே டியூன். டாடா.